பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? அன்பான இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுகிறது? இப்படியாக அந்த வார்த்தையை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, இந்த இடத்துல 9ஆம் வசனத்தை நான் முக்கியப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின, அதாவது அவர் தயார் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை, மேன்மைய மனுஷனுடைய கண்கள் காணவில்லையா, மனுஷனுடைய காதுகள் கேட்கவில்லையா, மனுஷனுடைய இருதயத்தில் கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியையை யாருக்கு செய்ய போகிற அந்த காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் கூட தோன்றவில்லையாம். அதற்கு காரணம், அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட யூகிக்க முடியாத, யோசிக்க முடியாத, மனுஷ மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. மனுஷனுடைய எந்த கண்ணும் காணவில்லை, மனுஷனுடைய காதும் கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் கூட அவைகள் தோன்றவில்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது தாவீது நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தாவீது கர்த்தரை அதிகமாக நேசித்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் பெறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாவீதை அவருடைய குடும்பத்தார் என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால், இவன் ஆடு மேய்க்க தவிர வேறு எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான் என்று சொல்லி அவரை ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார்கள். அவருடைய சகோதரர்கள் 3 பேர் அந்த யுத்த சேனையில் இருக்கிறார்கள், மிலிட்ரியில் இருக்கிறாங்க 3 பேர். ஆனால் கடைக்குட்டியாகிய அந்த தாவீது 8வது பிள்ளை அப்பாவுக்கு, அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய குடும்பத்தில் இவரை குறித்த பார்வை என்ன? இவன் இதற்கு மட்டும்தான் சரிப்பட்டு வருவான், இவன் ஆடு மேய்க்க மட்டும்தான் சரிப்பட்டு வருவான், இவன் சின்ன பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவரை ஒதுக்கி வைத்திருக்கார்கள். ஆனால் அன்பானவர்களே, தாவீது கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறவராக இருந்தார். அவர் சந்தோஷமாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன், அவர் துக்கமாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன். அன்பானவர்களே, தனிமையிலிருந்தும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன், ஏமாற்றம் வந்தாலும் கர்த்தரை துதிக்கிற மனுஷன். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை அன்பு கூர்ந்தார், அவர் ஆண்டவரை நேசித்தார். அன்பானவர்களே, மனுஷர்கள் எல்லாரும் தாவீது குறித்து என்ன நினைச்சிருப்பாங்க? இவன் காலத்துக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், என்னுடைய வாழ்க்கை தான் சொல்லி ஒருவேளை நினைத்திருப்பார்கள். ஒருவேளை உங்களை குறித்து அப்படி நினைத்திருக்கிறார்களோ? உங்கள் குடும்பத்தாரே உனக்கு படிப்பு ஏறலை, உனக்கு எந்த வேலையும் நீ நிரந்தரம் கிடையாது, உனக்கு ஸ்திரமான ஒரு சிந்தை கிடையாது, ஸ்திரமான ஒரு மனசு கிடையாது, ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாதுன்னு சொல்லி உங்களை ஒருவேளை மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்களோ, உங்களை ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களோ? அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தரை அன்பு கூறுங்கள், நீங்கள் கர்த்தரை நேசிங்க. அவர் உங்களுக்கு என்று மகா பெரிய மேன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்கு என்று மனுஷ மூளைக்கு, மனுஷ புத்திக்கு எட்டாத, மனுஷ கண்கள் பார்க்காத, மனுஷ காதுகள் கேட்காத மகா பெரிய மேன்மையான காரியங்களை கர்த்தரை நேசிக்க உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்? எல்லோரும் நினைச்சாங்க இவன் ஆடு மேய்த்து கொண்டே இருப்பான்னு சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவரை நேசித்த தாவீதுக்கு சிங்காசனத்தை, ராஜ பதவியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். யாருமே நினைச்சு பார்க்கல ஆடு மேய்க்கக்கூடிய தாவீது நாட்டை ஆளுகை செய்வான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரை அவன் நேசித்ததுனால, கர்த்தரை அன்பு கூர்ந்ததுனால கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு என்று வைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே,
ஒருவேளை நீங்களும் தாவீதைப் போல மட்டம் தட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களுடைய வட்டாரமாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களால் இருக்கட்டும், நீங்கள் எல்லா விதத்திலையும் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் கர்த்தரை நேசியுங்க. கர்த்தரை மட்டும் விட்டு விடாதீங்க. கர்த்தரில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். தாவீதை உயர்த்தின தேவன், மனுஷனால் ஒதுக்கப்பட்ட, மனுஷனால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை உயர்த்தின தேவன் நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்கள், உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின காரியங்கள் மிக மிக பெரியவைகளாக இருக்கிறது. அது உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களாக இருக்கிறது. அது விரைவிலே கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கும் பொழுது தகப்பனே, நீர் மனுஷனால் நாங்கள் மட்டம் தட்டப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் நீர் எங்களுக்கென்று பெரிய மேன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக எங்களோடு பேசி இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே, அப்பா, மட்டம் தட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் அவர்களும் நேசிக்கிறபடியினால் அவர்களுக்கு நீர் பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதை கூடிய விரைவில் எங்கள் சகோதர சகோதரிகள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.